ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் டோட்டல் 3. நாங்கள் லாஸ்ட் அப்டேட்டில் சொல்லியிருப்போம் பிடிசி வந்து ஆல் டைம் ஹை ஒன்று விற்கும்னு சொல்லி சொன்ன மாதிரி பிடிசி வந்து இப்போ $1,18,000 ரன் ஆகி கொண்டு இருக்குது. அதே மாதிரி எத்தீரியம் வந்து $3,000 வந்து ரீக்ளைம் பண்ணிடுச்சு. எத்தீரியம் வந்து $4,062 பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்ட் சீசனை வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போவே அல்ட் காயின்ஸ் வந்து எல்லாமே ட்ரிகர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தருது. மோஸ்ட்லி நிறைய காயின்ஸ் வந்து 50-60% மேலே போய்த்துருச்சு. இருந்தாலும் அல்ஜிசன் சொல்கிறது வந்து 50-60% இல்லை, மோஸ்ட்லி வந்து 1000-1500% மேலே போகும். சரியா? அப்போ அதால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, அல்ஜிசன் இல்லாமல் போகாதுன்னு சொல்லி. அல்ஜிசன் இருக்குது, பட் டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்ப்போம் டோட்டல் 3 நிலைமை என்ன, இது அப்புறம் டோட்டல் 3 என்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, டோட்டல் 3 வந்து நான் இப்போ காட்டுறது வந்து உங்களுக்கு வீக்லி சார்ட்டில். சரியா? ஹையர் டைம் ஃப்ரேம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் டோட்டல் 3 வந்து ஆல்ரெடி எங்களுக்கு ஃப்ளக் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த ஃப்ளக் பேட்டர்னை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஒன்று தந்திருக்கும். சரியா? அந்த ஃப்ளக் பேட்டர்ன் பிரேக் அவுட் தந்து எங்களுக்கு வந்து இஎம்ஐயில் ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட், இஎம்ஐயில் ஒரு ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து வேறு லெவலுக்கு பம்ப் ஒன்று தந்திருக்கும். சரியா? இப்போ வந்து என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆக இருக்குதுன்னு சொன்னால் புல்லிஷ் பேனட் பேட்டர்ன். சரியா? இப்போ இந்த புல்லிஷ் பேனட் பேட்டர்ன் சொல்கிறது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து இந்த பேட்டர்ன் உள்ளுக்கு தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகி கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா விளங்கும் இன்னும் இந்த பேட்டர்ன் உள்ளுக்கு தான் ரன் ஆகுது. சரியா? ஆனாலும் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று பார்த்தீங்கன்னா விளங்கும். டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணி இன்னும் எங்களுக்கு நெக் லைனை பிரேக் பண்ணல. சப்போஸ் இந்த நெக் லைனை பிரேக் பண்ணுமாக இருந்துன்னு சொன்னால், சரியா, நெக் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு பிரேக் பண்ண வேண்டியது இந்த ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் நிறைய ரிஜெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னாலே வேணுங்க, நிறைய ரிஜெக்ஷன் வந்தது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், இங்கேயும் ரிஜெக்ஷன், மறுபடியும் இங்கே ரிஜெக்ஷன், இங்கேயும் ரிஜெக்ஷன். சரியா? இப்படி நிறைய தடவை பிரேக் பண்ண பார்த்து டேப் பண்ணி ரிஜெக்ஷனை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து பிரேக் அவுட் ஒன்று நடக்கணும். அப்படி பிரேக் அவுட் ஒன்று நடக்குமாக இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து திருப்பி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேணும் இந்த இஎம்ஐ வந்து பிரேக் அவுட் ஆகி இஎம்ஐயில் சப்போர்ட் ஒன்று எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. அப்படின்னு சொன்னால் இஎம்ஐயில் சப்போர்ட் எடுத்துன்னு சொன்னால் ஒரு ஹெல்த்தியான மூவ் ஒன்று தான் மார்க்கெட்டில் மூவ் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். சரியா? எங்களுக்கு வந்து இப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால் இந்த நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணி அங்கே இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணி இங்கே இருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக்கில் வந்து ஒரு ரீடெஸ்டாக இருக்கும். ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி மேலே மூவ் ஆகமாக இருந்துன்னு சொன்னால் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எங்கே இருக்கும்னு சொன்னால் 1.2 ட்ரில்லியன் டு 1.4 ட்ரில்லியன் வரைக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும். 1.2 ட்ரில்லியன் டு 1.4 ட்ரில்லியன் வரைக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும். சரியா? அப்படி போகுமாக இருந்தேன்னு சொன்னால் அல்ட் காயின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பம்பில் தான் இருக்கும். சரியா? இது எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்குதோ, அப்போ வந்து எங்களுக்கு வேறு லெவலுக்கு ஒரு பம்ப் கொண்டு அல்ட் காயினில் பார்க்கலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு மெக்டி எனேபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, மெக்டி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கோல்டன் க்ராஸ் ஒன்று தந்துருக்குது. சரியா? இந்த கோல்டன் க்ராஸ் ஒன்று எங்களுக்கு தந்துருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ எங்களுக்கு இங்கே வந்து இஎம்ஐ சப்போர்ட், இங்கே வந்து கோல்டன் க்ராஸ் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ 2 கன்ஃபர்மேஷனோட ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ரன் ஆகி கொண்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து புல்லிஷில் இருக்கிறோம். சரியா? இப்போ நாங்கள் புல்லிஷில் இருக்கிறோம். வெயிட் பண்ணுவோம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும் வரைக்கும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுமாக இருந்துன்னு சொன்னோம், இதை பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் எத்தீரியம் முடிய நான் லாஸ்ட் அப்டேட் ஒன்று போட்டிருப்பேன். அது பார்க்காதாக்கள் கட்டாயம் அந்த வீடியோவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கட்டாயம் அந்த வீடியோ பாருங்கள். சரியா? எத்தீரியமில் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறேன் வந்து என்னன்னு சொன்னால்
எத்தீரியம் வந்து நெக்லைனை பிரேக் பண்ணணும்னு சொல்லி அந்த நெக்லைனை வந்து எத்தீரியம் பிரேக் பண்ணும். இதை வந்து இந்த லைனை வந்து இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணோமா இருந்துன்னு சொன்னால் அது வந்து ஷுவராக பிரேக் அவுட் ஆகும். அப்படி பிரேக் அவுட் ஆகக்குள்ள எத்தீரியம் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும், பிடிசி வந்து ஒன்று சைட் வேஸில் போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிடிசி வந்து பெரிய மூமெண்ட் ஒன்று கொடுக்காது. இப்போ பிடிசி பம்ப் ஆகுது, அந்த அளவுக்கு மூமெண்ட் பம்ப் ஆகாது, சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ். பிடிசி 1 or 2% பம்ப் ஆகக்குள்ள எத்தீரியம் எல்லாம் 6-7% பம்ப் ஆகிருக்கும். அதுதான் அவுட் பர்ஃபார்மிங்னு சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி பம்ப் ஆகிக்கக்குள்ள ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு பம்ப் ஆகிரும். உங்களுக்கும் பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுத்து கிரிப்டோவை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.